ஸோ நிறைய பேர் இந்த நியூஸ் ட்ரேடிங் எப்படி எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நியூஸ் ட்ரேடிங் எதுல வரும் ப்ரோ? டெக்னிக்கல் அனலைசிஸா, அது ஃபண்டமெண்டல் அனலைசிஸா, அது எங்க போய் பார்க்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி சின்ன ஃபண்ட் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நியூஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நியூஸ் ட்ரேடிங்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸும் நிற்காது, உங்க ட்ரேட் ப்ராஃபிட்டும் நிற்காது. ஸ்டாப் லாஸ் முக்கியமா நிற்கவே செய்யாது, எப்போ எங்க அடிச்சுட்டு போகுதுன்னு தெரியாது. ஸோ இருந்தாலும் அந்த நியூஸ் ட்ரேடிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ நியூஸ் ட்ரேடிங் பண்றது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கும் அதோட இன்டர்ஃபியர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஃபோல்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு அந்த எல்லோ கலர்ல இருக்கிற ஃபோல்டர்லாம் வந்துட்டு நார்மலான நியூஸஸ். ஆக்சுவலி அதுல வந்துட்டு பெரிய மூமெண்ட் இருக்காது, ஓகேவா? இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருக்கு, அதாவது கொஞ்சம் மேல போறது கீழே வரைக்கும் நல்ல மூமெண்ட் இருக்கிற ஒரு நியூஸாக சொல்றாங்க. ஸோ டைம் பாத்தீங்கன்னா சைட்ல போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 6 o'clock பாத்தீங்கன்னா கேடுக்கு நல்ல ஒரு நியூஸ் இருந்திருக்கு, சிபிஐ நியூஸ் இருந்துச்சு. ஸோ யூஎஸ்டிக்கு பெரிய அளவுல நியூஸ் இல்லை, ஓகேவா? ரெட் கலர் நியூஸ் 2 இருக்கு, பட் அதுல பெரிய மூமெண்ட் இருந்திருக்கிற மாதிரி சான்ஸ் இல்லை. சிபிஐ நியூஸ்ல வந்து கொஞ்சம் பெரிய மூமெண்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ 6 PM சிஏடியில் வந்துட்டு சிபிஐ நியூஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்து நம்ம அங்கே போய் பார்த்தோம், அந்த நியூஸ் டைம்ல அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூஎஸ்டி சிஏடி, ஸோ இந்த யூஎஸ்டி சிஏடி சார்ட் பண்ணோம்னா ஓகே பாருங்க, இந்த டைம்ல அதாவது இந்த 6 o'clock டைம்ல வந்துட்டு என்ன ஆயிருக்கு, நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு, மேல போயிருக்கு, அப்படிதானே தெரியுதா? நல்ல மேல ஒன்று போயிருக்கு. ஸோ நியூஸ் டைம்ல நல்ல ஒரு ஹைப் போயிருக்கு இந்த மார்க்கெட். இப்போ கோல்டை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ கோல்டில் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்க, கோல்டில் வந்துட்டு கீழே இறங்கியிருக்கா மார்க்கெட், சடனா இறங்கி ஃபால் ஆயிருக்கா அந்த 6 டைம்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நியூஸ் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு யூஎஸ்டியில் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு நமக்கு மூமெண்ட் இல்லை. ஸோ நாளைக்கு என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வெனஸ்டே வந்துட்டு ஸோ நாளைக்கு 11:30 பார்த்தீங்கன்னா ஜிபிபியில் வந்துட்டு ஒரு சிபிஐ நியூஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் 11:30 வந்துட்டு ஜிபிபி கண்டிப்பா மேல அல்லது கீழே வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல போகும். இந்த 11:30 நியூஸ் அப்படின்னா நீங்க இந்த 11:30 அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி எல்லாம் ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ ட்ரேட் எடுத்தீங்கன்னாலும் ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும், நீங்க பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்க அது ட்ரேட் எடுக்கிறதா 11 o'clockலயே எடுத்து வைக்கணும் அனலைஸ் பண்ணி. ஸோ 11 to 11:20 வரை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி, ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் ட்ரேடிங்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பட் கம்மியான ஃபண்ட் இருக்கிறவங்க பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ்லாம் நிற்காது, அடிச்சு தெரிச்சு போயிடும்.